2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் முன்னிலையில் ஒப்பந்தம் கைது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி குறைப்பு. கூடுதல் கட்சிகள் வந்ததை குறிப்பிட்டு முதல்வர் கேட்டுக் கொண்டதால் 5 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டதாக வீரபாண்டியன் பதில். நிறைவாக எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து முதல்வர் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் 2வது நாளாக திமுகவில் வேட்பாளர் நேர்காணல். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் அதிகமானோர் வருகை. இன்று மாலை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை நேர்காணல் செய்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அழைப்பு. அதிமுக பாஜக இடையே ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட வாய்ப்பு. தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகை. அதிமுக கூட்டணியில் 30 தொகுதிகளை கேட்டு பெறுவதில் பாஜக உறுதியாக இருப்பதாக தகவல். சென்னையில் கணிசமான தொகுதிகளில் களமிறங்க திட்டமிட்டுள்ள பாஜக. 2026 தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியா, தனித்து போட்டியா? விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகள் தரப்படுவது குறித்து சிபிஎம் மாநில நிர்வாகக் குழு ஆலோசனை. 5 தொகுதிகளை ஏற்பதா, வேறு முடிவு எடுப்பதா என்று காரசார விவாதம். திமுக சிபிஎம் இடையே உடன்பாடு ஏற்பட்டால் விசிகவுடனும் இன்றே ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு. கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விசிக இம்முறை கூடுதல் தொகுதிகளை கேட்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் செயற்பாட்டு வரைவு நாளை வெளியாகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் நிலையில் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடும். கடலூரில் புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழாவில் கேசிசி அட்டை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்த மீனவர்கள். என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்று மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் வேதனை தெரிவித்த மக்கள். வெறும் விவசாயிகளுக்கு மட்டும்தான் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. மீனவர்களுக்கு அதில் உண்டு. அந்த கார்டு மூலமா நிறைய பலன் உண்டு. உதாரணமா வங்கிகளில் போய் ஒரு 2 பவுன் நகை அடைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 9% வட்டி கொட்டணும். இதுவே நீங்க கேசிசி கார்டு கையில் இருந்துச்சுன்னா வெறும் நீங்க 4% வட்டி தான். அப்ப எவ்வளவு நம்ம சேமிப்பாருங்க. என்எல்சிக்கு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு என்எல்சியில வேலை செய்யறது வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஆனா என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலையே கிடையாது. புதிய தலைமுறை சார்பில் கள்ளக்குறிச்சியில் எந்நாடு என் ஓட்டு விழிப்புணர்வு பேரணி. 100 விழுக்காடு வாக்குப்பதிவு குறித்து உறுதிமொழி ஏற்பு. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. நாங்கள் நேர்மையான முறையில் வாக்களிப்போர், காசு வாங்க மாட்டோம். ஜனநாயகத்தில் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். என்னோட ஓட்டு விற்பனைக்கு இல்லை, ஜனநாயக முறையில் ஓட்டு தேர்ந்தெடுத்து நம்ம போடலாம். நம்ம ஓட்டு என்றைக்குமே நம்ம உரிமையாக தான் இருக்கணும். 1000க்கும் 2000க்கும் நம்ம ஓட்டு அடமானம் வச்சு எதிர்காலத்தையும் அடமானம் வைக்காம எல்லாரும் சிந்திச்சு ஓட்டு போடணும். வாக்களிக்காதவர்களும் வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று நினைக்கும்படி ஆட்சியை வழங்குவேன் என்று சொன்னபடி செய்துவிட்டேன். சமூக வலைதள காணொலியை பகிர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம். என் வாழ்நாளில் நான் திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. பெருசா சாதிச்சிடம் 10 வருஷம் இல்லாத அளவுக்கு
தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க. நானே சாதிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு பொறாமையா இருக்கு. நான்லாம் படிக்கும்போது ஸ்டாலின் முதலமைச்சராக இல்லைன்னு பொறாமையா இருக்கு. அவ்வளவு பொறாமையா இருக்கு. இந்தியா சுதந்திரம் ஆகும்போது தமிழ்நாடு வந்து கடை கோடியில் இருந்தது வளர்ச்சியில். இதுக்கு எல்லாத்தையும் முதலிடத்தில் வந்திருக்கு. த மேஜிக் 5 வருஷம் நடந்தது பெரிய மேஜிக். இரண்டரை ஆண்டுகள் முதல்வர் பதவி 90 சீட்டுகள் வரை விஜயிடம் பேரம் பேசப்பட்டதாக ஆதவ் அர்ஜுனா தகவல். முதல்வர் பதவிக்காக அடிபணிய மாட்டோம், தனித்தே போட்டி என்பதில் விஜய் திட்டவட்டம் எனவும் பேச்சு. தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. முடிவுக்கு வந்ததா தாவேக்குவுடனான பாஜகவின் கூட்டணி முயற்சி? கூட்டணி ஆட்சி கிடையாது என்ற உறுதிப்பாட்டால் தொடர்ந்து அதிமுகவில் உயரும் பழனிசாமியின் கை. புதுச்சேரியில் காங்கிரசுடன் தொகுதி உடன்பாடு ஏற்படாத நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் திமுகவினர். அனைத்து தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய திமுக தலைமை அறிவுறுத்தியதாக தகவல். புதுச்சேரியில் திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கிய நிலையில் காங்கிரஸ் ஆலோசனை. அடுத்து என்ன என்பது குறித்து டெல்லி சென்று தலைமையுடன் ஆலோசனை நடத்தும் நிர்வாகிகள். மேற்கு வங்கத்தில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ள 74 பேருக்கு வாய்ப்பு மறுத்த திரிணாமுல் காங்கிரஸ். 52 பெண்கள், 47 சிறுபான்மையினருக்கும் போட்டியிட வாய்ப்பு. பதவி விலகினார் அசாம் காங்கிரஸ் எம்பி பிரத்யுத் பொர்தோலை. முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். அசாமில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறது ஐக்கிய மக்கள் விடுதலை கட்சி. பாஜகவுடனான கொள்கை வேறுபாடே தங்கள் முடிவுக்கு காரணம் என்று விளக்கம். ஹரியானா மாநிலங்களவை தேர்தலில் தலா ஒரு இடத்தை கைப்பற்றிய ஆளும் பாஜக எதிர்க்கட்சியான காங்கிரஸ். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் கட்சி மாறி வாக்களித்ததால் சலசலப்பு. விஜயின் ஜனநாயகம் திரைப்படத்திற்கான மறு ஆய்வு மும்பையில் நிறைவு. சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறதா என்று சரிபார்த்த தணிக்கை அதிகாரிகள். பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய சி.வி. சண்முகம். அதிமுக முன்னாள் அமைச்சரின் பேச்சுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. உங்க கனவு சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. ஆமா, இவர் கனவு நிறைவேற்றா? இவன் கேட்பான், கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான். இவர் கனவு நிறைவேற்றுவாரா? பெண்களை இழிவுபடுத்துவதை அதிமுகவின் வாடிக்கை என்ற திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம். சி.வி. சண்முகம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வலியுறுத்தல். பெண்களை இழிவுபடுத்தி பேசிய சி.வி. சண்முகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். சி.வி. சண்முகம் செல்லும் இடமெல்லாம் மகளிர் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் என்று செல்வப்பெருந்தகை அறிவிப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் சி.வி. சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் இப்பொழுது கூற இருக்கிறோம். நடிகையை குறிப்பிட்டு பேசிய அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திற்கு பாஜக நிர்வாகி குஷ்பு கண்டனம். குறுகிய மனப்பான்மை, தவறான வளர்ப்பை வெளிப்படுத்துவதாக சாடல்.
நடிகைகளை கேவலமான முறையில் பேசத்தான் உங்கள் கொள்கை சொல்கிறதா? தலைவர்கள் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்களா? சி.வி. சண்முகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் வலியுறுத்தல்.